ஆயுர்வேதத்துல முடிய அஸ்தியோட ஒரு உபதாது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செகண்டரி டிஷ்யூ இல்ல ஒரு பை ப்ராடக்ட் அந்த மாதிரி சொல்லுவோம். நம்ம எலும்ப எதை நல்லா உறுதியா கொண்டு வருதோ அந்த காரணங்கள் இல்ல அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணும்போது முடியும் நல்லா நமக்கு வந்துடும். அந்த காலத்துல நம்ம எல்லாருமே தினமும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பழக்கமே இல்லை. ஸ்ட்ரெஸ் வராம இருக்கிறதுக்கு நம்ம ஆயில் மசாஜ் பண்ணிக்கலாம். சிலவங்க ஆயிலே அப்ளை பண்ண மாட்டாங்க, ரொம்ப ட்ரையா வச்சிருப்பாங்க, நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு ரொம்ப ஹேர் கலரிங் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹேர் கொட்டும், முடி வெள்ளையா போகுதுன்னா நம்ம ஏதாவது ஹெர்பல் ஹென்னா, ஹெர்பல் ஹேர் டைஸ் அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இல்லாத பொருட்களா வாங்கி யூஸ் பண்ண பாக்குறது ரொம்ப நல்லது. ஆனா பாத்தீங்கன்னா டெய்லி கொஞ்சம் எண்ணெய் இல்ல வாரத்துக்கு நான் சொல்ல மாதிரி 2 இல்ல 3 நாளாவது கொஞ்சம் எண்ணெய் வச்சு பழகிறது ரொம்ப நல்லது. அது சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களை கொஞ்சம் பழக்கி விட்டா நமக்கு இந்த மாதிரி முடி கொட்டுறது அதெல்லாமே கொஞ்சம் கம்மியாயிடும். வணக்கம், நான் டாக்டர் ஷயனா விவேக். நாம இன்னைக்கு ஆயுர்வேதத்துல ஹேர் கேரை பத்தி பார்ப்போம். எப்பவுமே நம்ம ஆரோக்கியமான உடலும் ஆரோக்கியமான மனசும் இருந்தா நமக்கு ஆரோக்கியமான முடி கிடைக்கும்னு சொல்லுவோம். ரொம்ப மன நிம்மதி இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா முடி வளரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா முடி கொட்டுறதல் அதிகமா இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ்னா நமக்கு இப்போ ஹார்மோனல் இஷ்யூஸ், பிசிஓடி இல்ல இந்த தைராய்டு இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்குன்னா நமக்கு நிறைய முடி கொட்டுதல் இருக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், முதல்ல அந்த பிசிஓடி பிரச்சனை, ஹார்மோனல் பிரச்சனைகள், தைராய்டு பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கான்னு நம்ம செக் பண்ணி கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ நம்ம அதுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹேருக்கும் நரிஷிங்கா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி பண்ணா நமக்கு அந்த முடி கொட்டுதல் நின்று நல்லா முடி வரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் வராம இருக்கிறதுக்கு நம்ம ஆயில் மசாஜ் பண்ணிக்கலாம். ஹெட்ல எப்பவுமே ஒரு வாரத்துல ஒரு 2 இல்ல 3 நாள் நல்லா தேங்காய் எண்ணெய் இல்ல மூலிகைகள் கலந்த எண்ணெய், அது நம்ம கடையில நமக்கு ஆயுர்வேதிக் ஷாப்ஸ்ல எல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம நெல்லிக்காய், இந்த பிரிங்கராஜம் அதெல்லாம் சேர்த்து நம்ம எண்ணெய் காய்ச்சி அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர்ல. வாரத்துல 2 இல்ல 3 நாள் நல்லா அது டபுள் பாயிலிங் மெத்தட்ல கொஞ்சம் சுடு தண்ணி மேல ஒரு கிண்ணத்துல தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணி நல்லா ஹேர்ல மசாஜ் பண்ணணும். ஹேர்லயும் ஸ்கேல்ப்லயும் நல்லா ஒரு 10 நிமிஷமாவது மசாஜ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அதை லீவ் ஆன் பண்ணி ஏதாவது ஒரு ஹெர்பல் ஷாம்பூஸ், மைல்டா இருக்கிற ஹெர்பல் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம சீகக்காய், ரீத்தா அந்த மாதிரி ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ் வச்சு இருக்கிற ஏதாவது ஒரு ஹெர்பல் பவுடர், அந்த பாத் பவுடர் இருக்கும், நமக்கு ஹேர் பாத் பவுடர் இருக்கும், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டுல செம்பருத்தி இலை இருந்துச்சுன்னா நம்ம அதை அரைச்சு கூட நம்ம ஒரு ஷாம்புவா, நேச்சுரல் ஷாம்புவா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாஜ் பண்றதுனால, அந்த ஆயில் மசாஜ் நம்ம அபியங்கம் சொல்லுவோம் ஆயுர்வேதத்துல, அந்த மாதிரி சிரோ அபியங்கம் பண்றதுனால நமக்கு உடம்புல இருக்கிற அந்த சூடு குறையும், குளிர்ச்சி கொடுக்கும் நம்ம தலைக்கு. அதே மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கும் உதவுது. இன்னொன்னு ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு நம்ம யோகால தியானம், பிராணாயாமா அந்த மாதிரி பிராக்டிசஸ் பண்றதுமே ரொம்ப நல்லது. இன்னொன்னு நம்ம சாப்பாடுல நல்லா நீர் காய்கறிகள் சேர்த்துக்கலாம், கீரை வகைகள் நல்லா எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நமக்கு ஹீமோகுளோபின், அயன் அதெல்லாமே கம்மியா இருந்தாலும் ரொம்ப முடி கொட்டும். ஸோ அப்ப நம்ம உணவுகள்ல நிறைய கீரை வகைகள் எடுக்கணும், ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் தினமும் எடுத்துக்கணும். இன்னொன்னு நம்ம கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நமக்கு வைட்டமின் டி குறைவா இருக்குன்னா நம்ம அதுக்குமே இந்த வெயில்ல போறது கொஞ்சம் நமக்கு அந்த ஸ்கின்ல இந்த வைட்டமின் டி உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம மெடிசின்ஸ் அந்த மாதிரி தேவைன்னா எடுக்கிற மாதிரியும் இருக்கும். ஏன்னா நம்ம வெறும் சாப்பாடுல மட்டும் சிலவங்க சாப்பிட மாட்டாங்க கீரை எல்லாம். அந்த ஃபுட்ல நிறைய சூசியா இருப்பாங்க, நான் இதுதான் சாப்பிடுவேன், எனக்கு அது இல்லை, அது பிடிக்காது, இது பிடிக்காது அந்த மாதிரி சொல்லுவாங்க. பால் குடிக்க சொன்னாலே ஐயோ எனக்கு பிடிக்காது, அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கால்சியம் ரிச்சான பால், கீரை, ராகி, மோர் அதெல்லாம் எடுத்து நல்லா நேச்சுரலாவே அவங்க இது பண்ணி கொண்டு வராங்கன்னா நல்லது. இல்லைன்னா சிலவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுக்கிற மாதிரி வரலாம். இல்லைன்னா நம்ம உள்ள மெடிசின்ஸ் வழியா கொடுத்து அந்த ஹேர் க்ரோத்துக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாம் கொடுத்து கொண்டு வருவோம். இப்ப நமக்கு ஹீமோகுளோபின், அயன் எல்லாம் கம்மியா இருக்குன்னா அந்த ரத்தம் ஊறுற மாதிரி உணவுகள்ல சேஞ்சஸ் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி மெடிசின்ஸ்லயும் தேவை ரொம்ப கம்மியா இருக்கு அவங்களுக்கு ஹீமோகுளோபின் எல்லாம்னா நம்ம மெடிசின்ஸாவும் கொடுத்து சரி பண்ணி கொண்டு வருவோம். எப்பவுமே நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனா ஏதாவது ஆயில்ஸ் நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லது. சிலவங்க ஆயிலே அப்ளை பண்ண மாட்டாங்க, ரொம்ப ட்ரையா வச்சிருப்பாங்க, நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு ரொம்ப ஹேர் கலரிங் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹேர் கொட்டும். இன்னொன்னு நிறைய அந்த அதே மாதிரி ஹேர் டைஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே நம்ம முடிக்கு கெமிக்கல்ஸ்ங்கிறதுனால
ரொம்ப அந்த முடி கொட்டுறதை அதிகரிக்கப்படுத்துது. ஸோ நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணாம ஹெர்பலா, இப்போ நமக்கு ரொம்ப முடி வெள்ளையா போகுதுன்னா நம்ம ஏதாவது ஹெர்பல் ஹென்னா, ஹெர்பல் ஹேர் டைஸ் அந்த மாதிரி நமக்கு கெமிக்கல்ஸ் இல்லாத பொருட்களா வாங்கி யூஸ் பண்ண பாக்குறது ரொம்ப நல்லது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு ஏதாவது பேக்ஸ் போடணும். வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம ஏதாவது ஹேர் பேக்ஸ் பண்ணி போடுறது நல்லது. இப்போ நமக்கு ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்குன்னா நம்ம டேண்ட்ரஃபையும் சரி பண்ணணும். டேண்ட்ரஃப் நம்ம எக்ஸ்டர்னலி ஆயில்ஸ், மெடிக்கேட்டட் ஆயில்ஸ் கொடுத்து சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்டர்னலியும் நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ற மாதிரி மெடிசின்ஸ் கொடுத்து அந்த டேண்ட்ரஃபை குறைச்சு கொண்டு வந்துடலாம். இன்னொன்னு ஹைஜீனிக் ரொம்ப முக்கியம். ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும் நம்ம தலையை. இப்ப 2-3 நாள் நம்ம எண்ணெய் தேய்க்க சொல்றது மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நாள் இல்ல 2 நாள் வாரத்துல தலையை ஏதாவது நான் சொன்ன மாதிரி ஹெர்பல் ஷாம்பூஸ் ஆர் இந்த ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ் இருக்கும் நிறைய. நெல்லிக்காய், திரிஃபலா, அந்த ரீத்தா, சீகக்காய் அந்த மாதிரி எல்லாம் இன்கிரீடியன்ஸ் போட்டு நிறைய ஹேர் பேக்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பேக்ஸாகவும் போட்டு ஒரு 1 hour வாஷ் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். அலோவேரா ஜெல்லு நம்ம கடையில பார்த்து வாங்கணும். இல்லைன்னா நம்ம வீட்டில் அலோவேரா இருக்கும், அந்த பல்ப் எடுத்து நல்லா கழுவி அதை வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். மிக்சியில போட்டு ஒரு அரை கூட அரைச்சு அந்த ஜூஸ் எடுத்து கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சின்ன வெங்காய சாறு எடுத்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்றது ரொம்ப நல்லது. அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். சும்மா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். இல்ல ஏதாவது மைல்டு ஹெர்பல் ஷாம்பூஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி வாஷ் பண்றது நல்லது. நமக்கு ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்குன்னா முந்தின நாளே நம்ம கொஞ்சம் வெந்தயம் ஊற வச்சிடணும். அந்த வெந்தயத்தோட கொஞ்சம் தயிர் கலந்து ஒரு மிக்சியில போட்டு ஒரு பேஸ்டா அரைச்சு அந்த பேக் நம்ம ஹேர்ல போட்டா அந்த டேண்ட்ரஃப் குறையறதுக்கு நம்மள நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம நெல்லிக்காய் தினம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நெல்லிக்காய், கருவேப்பிலை அதெல்லாமே நம்ம டெய்லி, கருவேப்பிலை நம்ம சாப்பாடு அந்த நிறைய அந்த குழம்புல போடுற அந்த கருவேப்பிலை சாப்பிட்டாலே நல்ல விஷயம்தான். இன்னொன்னு நம்ம நெல்லிக்காய் தேன் கலந்து சாப்பிடலாம். இல்ல அந்த ஜூஸ் மாதிரி போட்டு சாப்பிடலாம். கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய், கொஞ்சம் உப்பு, ஒரு சின்ன மிளகு போட்டு நம்ம ஜூஸ் மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாமே நமக்கு நல்லா முடிய நல்லா ஸ்ட்ரென்த்தா கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்னு நம்ம ஆயுர்வேதத்துல முடிய அஸ்தியோட ஒரு உபதாது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செகண்டரி டிஷ்யூ இல்ல ஒரு பை ப்ராடக்ட் அந்த மாதிரி சொல்லுவோம். அதனால நம்ம அஸ்தியை, நம்ம எலும்பை எதை நல்லா உறுதியா கொண்டு வருதோ அந்த காரணங்கள் இல்ல அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணும்போது முடியும் நல்லா நமக்கு வந்துடும். அதே மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ், எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸும் பண்ணலாம் ஹேருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி பேக்ஸ் நீங்க வீட்டுல போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமா இருக்கு இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு நிறைய முடி கொட்டுதுன்னா நீங்க ஒரு டாக்டர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதுலயுமே நமக்கு சிரோதாரன்னு சொல்லிட்டு வரும். சிரோதாரால கஷாயம் வச்சு தாரா பண்ணுவோம். தலையில பண்ற ட்ரீட்மெண்ட் தான் இது. அதே மாதிரி நம்ம எண்ணெய் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இன்னொன்னு தக்ரதாரான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. மெடிக்கேட்டட் பட்டர் மில்க், மோர் மெடிக்கேட்டட் ஹெர்ப்ஸ் எல்லாமே போட்டு அதை வச்சு நம்ம தாரா பண்ணுவோம். இதெல்லாமே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்பு சூட குறைச்சு நல்லா முடி வளர்றதுக்கு நம்மள ஹெல்ப் பண்ணும். அந்த காலத்துல நம்ம எல்லாருமே தினமும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பழக்கமே இல்லை. அந்த எண்ணெய்னாலே ரொம்ப யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. அதுவும் உடம்புல வைக்கிறது, தலையில வைக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிசுபிசுப்பா இருக்கும், கழுவுறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த தீபாவளிக்கு தான் கொஞ்சமாவது எண்ணெய் வைக்கிறாங்க. பேருக்கு அந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்லிட்டு கொஞ்சமா வைப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா டெய்லி கொஞ்சம் எண்ணெய் இல்ல வாரத்துக்கு நான் சொன்ன மாதிரி 2 இல்ல 3 நாளாவது கொஞ்சம் எண்ணெய் வச்சு பழகிறது ரொம்ப நல்லது. அது சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களை கொஞ்சம் பழக்கி விட்டா நமக்கு இந்த மாதிரி முடி கொட்டுறது அதெல்லாமே கொஞ்சம் கம்மியாயிடும். நல்லாவே அவங்களுக்கு அடர்த்தியான முடி கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமே சின்ன வயசுலயே ரொம்ப முடி லோஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம நல்லா ஊட்டச்சத்தான சாப்பாடுகளுமே அவங்களுக்கு பார்த்து கொடுக்கணும். ஜங்க் ஃபுட்ஸ், அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் அதெல்லாமே நம்ம மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணி நல்லா அந்த நட்ஸ், பாதாம், வால்நட் அந்த மாதிரி நட்ஸ், கிரேப்ஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அதெல்லாமே நல்லா ஹெல்த்தியா கொடுத்துட்டோம்னா நம்ம ஓரளவுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராம தடுக்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு முடி கொட்டுதல் இல்ல ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா நீங்க எங்க கிளினிக்ஸ்ல வந்து டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணி அந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடிக்கலாம். எங்களோட கிளினிக்ஸ் ஹரித்ரா ராயல் ஆயுர்வேதா, KK நகர், சென்னை, ஹரித்ரா ஹோலிஸ்டிக் ராயல் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் சென்டர், மாட்டுத்தாவணி, மதுரையில இருக்கு. இன்னொன்னு ஹரித்ரா ராயல் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல், அப்பன் திருப்பதி, மதுரையில இருக்கு. தேங்க்யூ.